உங்கள நிறைய பேர் காமனா கேட்குற கேள்வி என்னன்னா, என்னோட மேனிஃபெஸ்டேஷன் ஏன் நடக்கல? இப்ப எனக்கு ரீசென்ட்டா நெறைய ஃபோன் கால்ஸ் வருது. ஃப்ரீ கால்ஸ், பெய்டு கால்ஸ் எல்லா கால்ஸுமே வருது. அதில நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட மேனிஃபெஸ்டேஷன் ஏன் நடக்கல? அப்படின்னு காமனா கேட்குறாங்க. நான் கரெக்ட்டா தானே பண்றேன். நான் எல்லாமே கரெக்ட்டா பண்றேன். ஏன் நடக்கல? இந்த காரணத்தினால தான் உங்க மேனிஃபெஸ்டேஷன் நடக்கல. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரபஞ்சம் நீங்க யாரு அப்படின்றத தான் பார்க்குமே தவிர, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத பார்க்காது. ஸோ பிரபஞ்சம் எப்பயுமே நீங்க எந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷன்ல இருக்கீங்க அப்படின்னு உங்களோட எனர்ஜி, உங்களோட ஃபீலிங்ஸ், உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல என்ன இருக்கோ அதான் பார்க்கும். உங்களோட வார்த்தைகளை மட்டும் பிரபஞ்சம் எப்பயுமே பார்க்காது. ஒரு உதாரணத்துக்கு, எனக்கு அந்த கார் வேணும், எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. அந்த கார் வேணும்னு நீங்கள் கேட்குறீங்க, இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு கேட்குறீங்க, எனக்கு அந்த வேலை கிடைக்கணும், அந்த பணம் கிடைக்கணும்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் ரியாலிட்டி வந்ததுக்கப்புறம் நீங்கள் நடந்து போகிறீங்க, இல்லை வண்டியில் போகிறீங்கன்னா, கார் இருந்திருந்தா நம்ம நேரம் காரில் போயிருக்கலாமே, அப்போ நம்மக்கிட்ட இன்னும் கார் எனக்கு கிடைக்கலையே. நம்மளுடைய ஃப்ரெண்டு கமிட்டடாக இருக்காங்க, இல்லை வேறு ஒரு மேரேஜ் நடக்குது அப்படின்னா, நமக்கு அப்படி இல்லையே, இன்னும் தனியாகவே இருக்கோமே, இருந்தால் நம்ம பார்ட்னர் கூட நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கலாமே, அந்த இடத்துக்கு போயிருக்கலாமே அப்படின்னு அந்த இடத்துல எந்த மாதிரி உணர்வில் நீங்கள் இருப்பீங்க? அப்போ என்ன வைப்ரேஷனில் இருப்பீங்க? ஒரு செலவு பண்ணும்போது, சூப்பர் மார்க்கெட் நீங்கள் போகிறீங்க, சம்திங் ஏதாவது ஒரு மால் போகிறீங்க, ஏதாவது ஆசைப்பட்ட பொருள் வாங்கும்போது உங்களோட பேங்க் பேலன்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க, காசு இல்லையே. அப்போது இந்த மாதிரி உணர்வுகளை தான் பிரபஞ்சம் நோட் பண்ணுமே தவிர, எனக்கு அந்த பணம் வேணும், அது வேணும், வெறும் வார்த்தைகளை மட்டும் நோட் பண்ணாது. அப்போது மிகப்பெரிய ஒரு ஃபார்முலா, லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஃபார்முலா, ஒரு விதி என்ன அப்படின்னா எழுதிக்கோங்க. கமெண்ட்டில் நீங்கள் எழுதுறதா எழுதிக்கலாம், இல்லை மனப்பாடம் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு நோட் அண்ட் பென் எடுத்து நீங்கள் நோட் பண்ணுறதா ஸ்க்ரீன்ஷாட்டாவது நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதில் யூ அட்ராக்ட் வாட் யூ ஆர், நாட் வாட் யூ வாண்ட். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் அட்ராக்ட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் யார் அப்படின்றதான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதாவது நீங்கள் என்ன வைப்ரேஷனில் இருப்பீங்க. எனக்கு அந்த கார் வேணும் அப்படின்னா அந்த கார் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்பாடா எனக்கு கார் கிடைச்சிருச்சுன்றதுல இருக்கீங்களா, கார் கிடைக்கலன்றதுல இருக்கீங்களா? கார் கிடைக்கலன்றதுல இருந்தீங்கன்னா தொடர்ந்து அது கிடைக்கலன்ற விஷயத்த தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அப்போ நம்ம யார் அப்படின்றத நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். அப்போ இதுக்கப்புறத்துலேருந்து நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை இந்த லைஃபுக்கு நம்ம வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். ஹியூமன் கேம், இவ்வளோதான் விஷயம். இந்த ஹியூமன் கேமை யார் நல்லா விளையாட கற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். இந்த ரியாலிட்டியில் நம்ம நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது. அதாவது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு எதிராகவே நடக்குதுன்னா கூட உங்களுடைய ஆள் மனதுக்குள்ளே எனக்கு அது நடந்துருச்சு, அது எப்படா நான் நினைக்கிறது, பணம் இல்லை, உண்மையாகவே என்கிட்ட இல்லை, நான் ஷாப்பிங் மால் போகிறேன், ஒரு பொருள் வாங்க போகிறேன், அப்போ நான் அந்த பொருளை வாங்கலான்னு போகும்போது என்கிட்ட பணம் இல்லை, அவங்க எப்படி நான் பணம் இருக்குன்னு நான் நினைக்கிறது, எப்படி நான் கிடைச்சிருச்சுன்ற மாதிரி நான் உணர்றது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. உங்களை இன்ஸ்பயர் பண்ணுறதுக்காண்டி, உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காண்டி ஒரு கதையை நான் சொல்கிறேன். பிரேக்கிங் த ஹேபிட் ஆஃப் பீயிங் யுவர் செல்ஃப் அப்படின்ற ஒரு புக். இந்த புக்கை யார் எழுதியிருக்காங்கன்னா, ஜோ டிஸ்பென்சா அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் இந்த புக்கை எழுதியிருக்காங்க. இவர் ஃபாரின் ஆத்தர். அவங்க நியூயார்க்கில் இந்த புக் பெஸ்ட்டு செல் ஆகிருக்கு. இந்த புக்கில் அவர் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருக்காரு. யாரை பற்றினா காந்தி. நம்ம இந்தியாவில் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய காந்தியை பற்றி எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, காந்தி நம்மளுடைய நாட்டில் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி, ஸோ நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவர் மனசுக்குள்ளே நம்ம ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு, நம்ம ரொம்ப ஃப்ரீயாக இருக்கோம் அப்படின்றத அவர் மனசுக்குள்ளே நினச்சிருக்காராம். இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த காலகட்டத்தில் ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நிலைமை எப்படி இருந்திருக்கு. வெளியே பார்த்தா கொல்லுவாங்க, ஒருத்தவங்கள அடிமைப்படுத்தி வச்சுருப்பாங்க, அடிப்பாங்க, வேலை வாங்குவாங்க, அவ்வளோ கொடுமைகள் வெளியே நடந்துக்கிட்டு இருந்து, அந்த கொடுமைகளில் இருந்தும் அவர் மனசுக்குள்ளே எதை ஆழமாக நம்பியிருக்காருன்னா, நம்மளுடைய நாட்டுக்கு ஃப்ரீடம் கிடைச்சிருச்சுன்னு ஆழமாக அவர் நம்பியிருக்காரு. அப்போது இதுக்கப்புறமும் நம்ம இந்த கேள்வி நம்ம கேட்கலாமா, என்னோட லைஃப்பில் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, என்னோட லைஃப்பில் இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது, அப்போ என்னோட அவுட்டர் வேர்ல்டில் அது நடக்கலைன்னு இருக்குது, எப்படி நான் நடந்துட்ட மாதிரி உள்ள நினைக்கிறது? இது வில் பவர் தான். எனக்கு அது வேணும்னா நான் நினைக்க போகிறேன், அவ்வளோதான். நீங்கள் இதை தாண்டி நினச்சிட்டிங்கன்னா அது ஒன்று தான் உங்களுக்கு பிளாக். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை மேனிஃபெஸ்டேஷன் ஈஸியாக இருந்திருக்கு அப்படின்னா உலகத்தில் எல்லாருமே பாசிட்டிவாக மாறி இருப்பாங்களா? இப்போ ஏன் மாறலை? எல்லாருக்கும் இங்கே டிஃப்ரெண்ட்டான ஒரு கொஷின் பேப்பர் இருக்குது, எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு டெஸ்ட், டிஃப்ரெண்ட்டான ஒரு சேலஞ்சஸ் இருக்குது. அந்த சேலஞ்சில் நம்ம பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா
அந்த கொஸ்டின் பேப்பரை நம்ம கரெக்டாக எக்ஸாம் எழுதிட்டோம் அப்படின்னா நீங்கள் அதில் பாஸ் ஆகி அடுத்த லெவலுக்கு நீங்கள் போயிடுவீங்க. அப்போ இந்த இடத்துல உங்ககிட்ட தான் அந்த ஒரு விஷயம் இருக்குது. இன்னும் நம்ம வெளியே காரணம் காட்டி அப்படி நடக்குது அதனால நான் இன்னர் வேர்ல்டுக்குள்ளே நெகட்டிவாக இருக்கேன், அவங்க அப்படி பேசிட்டாங்க அதனால நான் இன்னர் வேர்ல்டுக்குள்ளே நெகட்டிவாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா இதே விஷயம் தான் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போது வெளியே நடக்கிறத உள்ளுக்குள்ளே எடுத்துக்க கூடாது. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, வெளியே நடக்கிறது தான் ஆரம்பமாக நினச்சிக்கிறாங்க, உள்ளே நடக்கிறத ஒரு முடிவாக நினச்சிக்கிறாங்க. நம்ம உள்ளே நடக்கிறது தான் ஆரம்பம், உள்ளுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் வெளியே ஒரு விஷயத்தை உருவாக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வெளியே நெகட்டிவ் ஆகிட்டனால நான் நெகட்டிவாக இருக்கேன், வெளியே நடக்காதனால நான் நடக்கலை நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம நேற்று நடக்கலை, எனக்கு பிடிக்கல, நெகட்டிவை யோசிச்சனால தான் இன்றைக்கி வெளியே நெகட்டிவ் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வெளியே நம்ம நேற்று இன்னும் நம்ம மனசுக்குள்ளே நெகட்டிவாக இருந்தோம், இன்றைக்கி வெளியே நெகட்டிவ் நடக்குது. முதல்ல இருந்து அதை உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிட்டால் என்ன ஆகும், இன்றைக்கி நம்ம நினைக்கிறது அவுட்டர் வேர்ல்டு ஃப்யூச்சரில் அது க்ரியேட் ஆகும், நாளைக்கு உங்களுக்கு அதே நெகட்டிவ் நடக்கும். அப்போ திரும்ப 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 இந்த ப்ராசஸ் போய்கிட்டே இருக்குது. இதை நீங்கள் பிரேக் பண்ணணும் அப்படின்னா இப்போது இந்த செகண்ட் நடக்கலைனாலும் பரவாயில்ல, நான் எந்த காரணமும் சொல்லாமல் நான் உள்ளுக்குள்ளே பாசிட்டிவாக இருக்க போகிறேன், அந்த பணம் கிடச்சிருச்சுன்னு ஃபீல் பண்ண போகிறேன், அந்த ரிலேஷன்ஷிப் கிடச்சிருச்சு நான் ஃபீல் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்கன்னா உங்களோட இன்னர் வேர்ல்டை மாற்றிட்டீங்க. அப்போ இப்போ உங்களுக்கு பணமே இல்லைனாலும், இப்போ உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பே இல்லைனாலும், இப்போ உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் நடக்கலைனாலும் உங்களோட எதிர்காலத்தில் நாளைக்கோ அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ 6 மாதத்துக்கு அப்புறமோ நீங்கள் இப்போ நினச்சது எல்லாமே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நினச்சது தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இப்போ நம்ம நினைக்கிறது அடுத்து நமக்கு நடக்கும். இவ்வளோதான் விஷயம். நான் இதுக்கு முன்னாடி நினச்சேனே எனக்கு நடக்கலையே, நம்மளோட ஆள் மனதில் நம்ம நினைக்கல, ஆள் மனதில் அது ஃபுல்லாக ரீப்ரோக்ராம் ஆகலை, வெறும் மேலோட்டமாக நம்ம இது எனக்கு கிடச்சிருச்சு நம்ம நினைக்கிறோம். பட் அந்தந்த சுச்சுவேஷன் நம்ம போகும்போது அதை நம்ம மறந்துட்டோம். இப்போ அந்தந்த சுச்சுவேஷன் நம்ம வரும்போதும், அப்போ ஷாப்பிங் மால் நீங்கள் போகிறீங்க, அதை பார்க்குறீங்க, பணம் இல்லைன்னா எனக்கு பணம் இருக்குது, இப்போதைக்கு நான் வாங்கலை, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன், எவ்வளோ ஃபேக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபேக்காக நம்மளோட மனசில் ஒரு விஷயத்தை உருவாக்க போகிறோம். அப்போ நம்ம மனசுக்கு இது ஃபேக்கு இது உண்மைன்னெலாம் தெரியாது. இப்போ நம்ம கண்ணை மூடி எதை இமேஜின் பண்ணுறோமோ உடம்பு அப்படியே கேட்கும். இதை பிரம்ம முகூர்த்தம் ஃப்ரீ லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போ நான் எக்ஸ்பெரிமெண்ட்டே நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருப்பேன். மைண்ட் என்ன நினைக்குதோ அதை மறுக்காமல் உடம்பு கேட்கும். அப்போ அந்த இடத்துல ஷாப்பிங்கில் எனக்கு பணம் இருக்குது, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் மனசில் ஸ்ட்ராங்காக நினச்சிங்கன்னா உடம்புல அந்த நெகட்டிவ் உணர்வு உங்களுக்கு வராது. ஏன்னா மனசு சொல்கிறது தான் உடம்பு கேட்கும். அதுக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டையும் ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ அந்த விஷயம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னா, வர August 9 நம்ம பிரம்ம முகூர்த்தம் லைவ் கிளாஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். அங்கே உங்களுக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே நான் உங்களுக்கு பண்ணி காமிப்பேன். அப்போது என்னோட மனசு தான் என் உடம்பை க்ரியேட் பண்ணுதா, என் மனசு தான் என் உடம்பு ஒரு விஷயத்தை நம்ப வைக்குதா, என் மனசு தான் என்னோட வாழ்க்கையை க்ரியேட் பண்ணுதா அப்படின்றத அந்த கிளாஸுக்கு அப்புறம் நீங்கள் ஆழமாக நம்பிடுவீங்க. ஸோ நிறையா பேர் அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணி பாசிட்டிவான ரிவ்யூஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை நீங்களே பாருங்கள். ப்ரோ, இன்னைக்கு நீங்கள் சொன்ன எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நல்லா இருந்தது. நிறைய குழப்பத்தில் இருந்தேன், அதெல்லாம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு. என்னால் ஒரு சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த இதை இன்னைக்கு முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ ப்ரோ. ஃப்ரீ கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது வேற லெவல் வைப். சீரியஸ்லி ப்ரோஸ், எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு கூட தெரியல, அவ்வளோ வைப்பாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணி பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகுங்க. August 9 என்னோட நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.